சுமன் ஸ்ரீராமன் அவர்கள்ட்ட. விஜய் தன்னுடைய முதல் பேச்சிலேயே முதல் மாநாட்டில் கொள்கை எதிரி அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டார். ஆனால் திமுகவை விமர்சித்த அளவுக்கு பாஜக விமர்சிக்கலை அப்படின்னு முதல் மாநாட்டில் சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு பார்த்தா இரண்டாவது மாநாடு முடிச்சிருக்காரு. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் விஜயுடைய பேச்சுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அப்போ இது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டதா? எல்லாரையும் எதிரியாக்கி அந்த இடத்துல தாவேக மைலேஜ் பெற நினைக்கிறதா? எப்படி பாக்குறீங்க? இல்ல அவ்வளோ யோசிச்செல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. அவங்க ஒன்றும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளான் இப்போ அவங்க லாஜிக்கலா பார்த்தாக்கா அவங்க வந்து வாக்குகளை பிளக்கிறதுக்கு தான் இருக்காங்க. அது எவ்வளவு பர்சன்டேஜ் பிளப்பாங்க அப்படிங்கிறது அது வந்து இப்போ திமுகவுக்கு தான் ஒரு 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 வித்தியாசமான ஒரு பொசிஷன். இப்போ விஜயோடைய ஓட்டு வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இன்னொரு 8 மாசத்துல பெரும் அளவுல வளராமல் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா திமுகவுக்கு தான் அது பிரச்சனை. எப்படியாவது விஜய் ஒரு 8-10% எடுத்தே ஆகணும். சோ அதனால வந்து இந்த கான்டெஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே போட்டிங்கிறார் இல்லையா? சோ அதற்கு அவர் கூறுவது சரி போல் சில ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து விட வேண்டியது இப்போ திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் ஆகிவிட்டது. ஏன்னா அவருடைய ஓட் எப்படி டெலிகேட்டா பேலன்ஸ்னா, விஜய் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகக்கூடாது. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான இவங்க வாக்குகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு கணிசமான அளவுல. அதே சமயம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி ஒரு 3% 4% மொத்தமா ஓட்டு வந்துச்சுன்னா அவருடைய யூட்டிலிட்டி வேல்யூவும் இருக்காது. ஸோ அவர்களுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட் பொசிஷன். பட் அவங்க வந்து இப்போதைக்கு தே ஆர் பிளேயிங் இட் வெரி வெல். விஜய் வந்து என்ன சொல்றாரு திட்டவட்டமா, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிதானே சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு திமுக வேணாம்னா எனக்கு ஓட்டு போடுங்க, அப்படின்னா திமுகவுக்கு எதிராக போடுறவங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. இல்ல விஜய்க்கு கொஞ்சம் ஓட்டு போகணும் திமுக நினைச்சா திமுக பதிலடி கொடுக்கணும். அபிஷியலா அவங்க பதிலடி கொடுக்கல. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில பேசுறாங்க, அவங்களுடைய கருத்தா சொல்றாங்க. அபிஷியலா ஏன் தவிர்க்கல? இல்ல அதாவது போக போக இது வந்து க்ளோசர் டு தி எலெக்ஷன் டேட் அபிஷியலாவும் இதற்கு சில மறுப்புகளை தெரிவிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதாவது அவங்க வந்து இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சிச்சுவேஷன், இவர் எங்க போவாரு. ஏன்னா இப்ப இனிஷியல் இண்டிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க வந்து பிளான் பண்றாங்க. ஏன்னா கொள்கை என்னன்னு தெரியாது, திட்டங்கள் என்னன்னு தெரியாது. சோ அவர் ஜஸ்ட் வந்து அவருடைய சினிமா அப்பீல்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது எந்த அளவுக்கு மக்களிடையே வந்து அவங்க ஃபேன்ஸ் போடுவாங்க. அதுல நான் மாற்றுக்கிறது எல்லாம் பல முறை சொல்லியிருக்கேன். 8%, 10%, 12% வரைக்கும் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் அது வெற்றிக்கு நெருக்கமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழல்ல, இன்னும் 8 மாசம் இருக்கு, அதுக்குள்ள மாறலாம். பட் இன்றைய சூழல்ல வின்னிங் ஃபோர்ஸாக அவரால் வருவது மிகவும் கடினம். அதனால ஆனா இந்த எலெக்ஷன்ல விஜய் ஒரு பெரிய பேசு பொருளா இன்னைக்கு பாருங்க எல்லா கட்சியும் எதிர்க்க தொடங்கிருச்சு அந்த செகண்ட் ஸ்பீச்லயே. அது எப்படி நான் கேட்கிறேன். இல்ல அதாவது ஒரு நிமிஷம், அவர் வந்து சிலரை தன்னுடைய எதிரிகள் என்று அறிவிக்கிறார். எதிரிகள் என்று அறிவித்த பிறகு அவங்க திருப்பியாவது ஏதாவது சொல்லணும்ல. திருப்பி சொல்லலைன்னா எவ்வளவு நாளைக்கு பாஜகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இவ்வளவு நாள் வந்து சரி ஒரு நப்பாசை இருந்திருக்கும், நம்ம கூட வருவாரு இன் சம் டைரக்ட் இன்டைரக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது இருக்குங்கிற நம்பிக்கையில அவங்க அட்டாக் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் இனிமேல் வந்து அவர்களுக்கு திமுக அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திமுக அட்டாக் பண்ணாதான் ஆன்டி டிஎம்கே ஓட்ட விஜய்க்கு போகுங்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்பதான் ஏடிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். ஏடிஎம்கே பிஜேபி கம்பெனிக்கு போற ஓட்டை பிளக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, விஜயை கொஞ்சமாவது வளர்த்து விட வேண்டும். அதே சமயம் அதிகமா வளர்த்து விடக்கூடாது, ஏன்னா அவங்க ஓட்டு குறையக்கூடாது. ஸோ இது ரொம்ப ஒரு ட்ரிக்கி கேம். அந்த கேமை வந்து எப்படி டிஎம்கே ஆடுறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த 8 மாசத்துல பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆட்டமாகத்தான் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஓகே, தொடர்ந்து நான் மற்றவர்களுடைய பார்வை வாங்கிட்டு வந்து திரு செந்தில்வேல், திமுக தலைவரை முதலமைச்சரை விமர்சித்ததை எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இது என்ன அப்படி பேசுறாரு அப்படின்னு. அண்ணாமலை வந்து அதை தவறு அப்படின்றாரு. திரு சரத்குமார் அவர்கள் வேறொரு கட்சியில் இருந்தாலும் அவரும் விமர்சிக்கிறார். ஆனால் அஃபிஷியலாக திமுக இது பற்றி எதுவும் சொல்லலை, சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் சொல்கிறாங்க. இதில் ஏதாவது பின்னணி இருக்குன்னு பார்க்கணுமா? ஒன்றுமில்லை. இப்போது திரு விஜய் அவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை நான் தொடர்ந்து ஊடக விவாதங்களிலும் என்னுடைய வலைக்காட்சியிலும் வைத்து வருகிறேன். அதற்கு இதுவரைக்கும் விஜய் பதிலே சொன்னதில்லை. நண்பர் முஸ்தபா சொல்லுகிறார்,
மற்றவர்கள் சொல்லுகிறார், ஏன் விஜய் சொல்லவில்லை அப்படின்னு நான் கேட்டா அந்த கேள்விக்கு எது பதிலோ அதுதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். என்ன மாதிரி ஊடக விவாதங்கள்ல ஒவ்வொரு ஊடகத்திலும் என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அல்லது விஜய் நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் விஜய் பதில் சொல்றாரா? சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைல்ல. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கான போட்டியாக யாரை நினைக்கிறாரு? மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நினைக்கின்ற பொழுது ஸ்டாலின் அதே மாதிரி நினைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நான் நினைக்கலாம், விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன், விஜய் அவர்களே எனக்கு பதில் சொல்லுங்க, நான் கேட்கறதுனால நாளை காலையில் பதில் சொல்லிட போறாரா என்ன? பதில் சொல்ல மாட்டார். நான் மோடியை பார்த்து கூட தான் டெய்லி கேள்வி கேட்கிறேன், மோடி அவர்களே அப்படின்னு கேட்கிறேன். மோடி எனக்கு பதில் சொல்றாரா? மோடி எனக்கு பதில் சொல்லவில்லை, அதனால் மோடி என்னை பார்த்து பயந்து விட்டார் நான் சொன்னா அது மாதிரி காமெடி ஏதாவது உண்டா? இல்ல, ஆனா முதலமைச்சர் ஒரு திருமண விழால போய் நேத்து கட்சி தொடங்கினவங்க கூட திமுக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு, நேரடியா சொல்ல மாட்டாரு. தன்னுடைய எதிரியா தாவேக்காவை நிறுவுவதில் தயக்கம் இருக்கும். இல்லங்க, எதிரி யாருங்கிறது இருக்குல்ல, நீங்க எப்படி சொல்றது, யார் சமமான எதிரிங்கிறது இருக்கலாங்க. நீங்க ஒவ்வொரு இப்ப நீங்க சச்சின் டெண்டுல்கர் ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ல விளையாடுற ஒருத்தரை தனக்கு போட்டியா நினைக்கலன்னா நீங்க அது அந்த மாதிரி தான். இது நீங்க எப்படி வேணா எடுத்துங்க. இப்ப நீங்க விஜய் யாரை போட்டியா நினைப்பாரு? களத்துல அஜித்தை நினைப்பாரு. பிராக்டிக்கலா சொல்றேன், விஜய் ஒருவேளை அஜித்தை போட்டியா நினைக்கலாம். விஜய் நான் பலமுறை சொல்லிப்பேன், நான் 3 படத்துல நடிச்சிருக்கேன். பிளட் மணின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கேன், ஐஎல்னு ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்கேன், ஜப்பான்ல நடிச்சிருக்கேன். எனக்கு போட்டி விஜய் நான் சொன்னா எவ்வளவு காமெடியா இருக்கும். நான் சொல்லிக்கலாம் வேணாம் எனக்கு போட்டி விஜய்னு, விஜய் பாப்பாரா? அதே மாதிரி தாங்க விஜய் சொல்லிக்கலாம், ஸ்டாலின் தான் எனக்கு போட்டி அப்படின்னு. ஸ்டாலினே அப்படி பார்க்கணும். சரி, ஸ்டாலின் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதை பார்க்கலங்கிறதுனாலேயே அவரை பார்த்து அப்படிலாம் இல்லை. இனி வரக்கூடிய காலத்துல திமுகவுக்கு அதுக்கு எதிர்வினையாற்றுவோம் இப்ப நிதானமா கணிக்கிறாங்கன்ற பார்வை வைக்கிறாங்க. இல்லைங்க, அது ஒரு விதத்துல அப்படியும் எடுத்துக்கலாம். சரி, இப்ப நான் இப்படி கேட்கறேன், விஜய் ஒருத்தரை பார்த்து பயப்படுறாரு, அது யாரு தெரியுமா? திரு சீமான் அவர்கள். இப்ப நீங்க இந்த கேள்வி எப்படி யோசிச்சு பாருங்களேன். விஜய் எல்லோரையும் கடுமையாக விமர்சிக்கிறார், எல்லாரும் ஏன் பதில் சொல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஆனா விஜய முதல்ல இருந்து விமர்சிக்கிற ஒரே ஆள், அதாவது முதல்ல இருந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சு அடுத்த நாள் அந்த முதல் கட்சி ஆரம்பித்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அவர் கட்சி அறிவித்த பிறகு அடுத்த நாளே விஜய கடுமையாக விமர்சித்தவர் யாரு? நடுரோட்ல நிக்காத, லாரியில் அடிபடி சாவுங்கிற அளவுக்கு கடும் சொற்களை வீசியவர் மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்கள். ரைட், திரு சீமான் அவர்கள் இவ்வளவு கடுமையா விஜயை நோக்கி கேள்வி கேட்கிறார்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல ஏங்க நீங்க 7% ஓட்டை தாண்டி வச்சிருக்கிறாரு சீமான். நீங்க அவர் 1%, 1/2% 7% தாண்டி வச்சிருக்கிறவர். ஒரு இடத்துலயாவது அவருக்கு விஜய் ஏன் பதில் சொல்லவே இல்லை? அப்ப இப்ப அரசியல் பொலிட்டிக்கலா சொல்றேன், பொலிட்டிக்கலா சீமான் விஜயை விட சீனியர் அரசியல் சொல்றேன். அப்படி இருக்க போது 7% வாக்கு வங்கியை நிரூபித்த சீமானையே 1.5 ஆண்டுகள் தான் ஆகிறது கட்சி ஆரம்பித்து, இன்னும் தன்னுடைய வாக்கு பலத்தை நிரூபிக்காத விஜய் அவர்கள் சீமானையே தனக்கு போட்டியா பார்க்கல அரசியல்ல. அவர் யார் தான் நினைக்கிறாரு? திரு ஸ்டாலின் அவர்களை தான் நினைக்கிறாரு. அப்ப வாக்கை நிரூபிக்காத மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களே மற்ற யாரையும் தனக்கு போட்டியில் ஸ்டாலின் தான் என்று நினைக்கின்ற பொழுது 75 ஆண்டுகால கட்சி எப்படிங்க அவங்க இதை யோசிப்பாங்க, விஜய் போய் போட்டியா நினைப்பாங்க? அதனால அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்களேன், திரு நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பதில் சொல்லி பார்த்திருப்பீங்க. அன்புமணி ராமதாஸுக்கு பதில் சொல்ல மாட்டார். மேடம் ஜெயலலிதாவுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இப்ப மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை குறிப்பிட்டு பேசுவார். சீமான குறிப்பிட்டு அவர் பேசுனது இல்ல. டிடி தினகரனை பற்றி அவர் பேச மாட்டாரு. அப்ப விஜயை பத்தி மட்டும் ஏன் பேசணும்? பேச மாட்டாங்க. இது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தானே. கேட்போம், நீங்க பிரைம் மினிஸ்டருக்காரனா பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸை கேள்வி கேட்பாரு, கம்யூனிஸ்டுகளை கேள்வி கேட்பாரு, அதிகபட்சம் மமதா பானர்ஜியை கேள்வி கேட்பாரு, தமிழ்நாட்டில் ஸ்டாலினை கேள்வி கேட்பார். நீங்க குட்டி குட்டி கட்சியை பத்தி பிரைம் மினிஸ்டர் பேசுவாரா? பேச மாட்டேன். எல்லாருமே தங்களுடைய பலத்திற்கு நாம சொல்லிக்கலாங்க, எனக்கு போட்டி, என்ன கண்டு மோடி பயப்படுறாரு, என்ன கண்டு விஜய் பயப்படுறாரு நம்ம சொல்லிக்கலாம். பட் அது ஃபேக்ட் இல்ல. தி சேம் அதே தான் இங்க என்ன விஜய் சொல்லிக்கலாம், அது அல்ல ஃபேக்ட். சோ ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்பதுதான் அவர் என்ன செய்றாரு, கடந்து போகிறார். நீங்க குறிப்பிட்ட எம்எல்ஏக்கெல்லாம் கூட நான் டு பி ஃபிராங்க் நானே அதை பார்க்கல. நீங்க இந்த நிகழ்ச்சியில் சொல்லும் போது தான் தெரிகிறது. என்னன்னா அப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒன்னு எங்கேயாவது யாராவது பேட்டி கேட்டிருப்பாங்க, பேட்டி கேட்கிற இடத்துல ஏதாவது சொல்லி கூடும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். ஸோ அவங்களுமே அதை என்ன செய்றாங்க, தங்களுடைய தலைமையை விமர்சித்தால் ஏதாவது கோவத்தில் விமர்சிச்சிருப்பாங்களே தவிர அவங்க விஜய் விமர்சனங்களும் தனிநபர் தாக்குதலா ஒருமையில இருக்கு அப்படின்லாம் பார்க்கப்படுது.
இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா அது எதிர்வினை தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனேயே ஐயோ விஜய் வந்து விட்டார் அப்படின்னு கடுமையா அங்கிருந்து கடும் தாக்குதல்கள் அல்லது கருத்தியல் ரீதியாக அவர் மீது வந்து அப்படி செயல்பாடு நடந்துச்சுன்னா அது அது விவாத பொருள். டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி அது வந்து எதிர்வினை தான். இப்ப இந்த விவாதத்திலே நான் டாக்டர் சுமந்த் அவர்களையோ நண்பர் பொங்கலூர் மணிகண்டனையோ அல்லது நம்முடைய நண்பர் முஸ்தபா அவர்களையோ கடுஞ்சொற்களால் ஏதாவது விமர்சித்து விட்டால் அவர்கள் கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லித்தானே அவங்க எனக்கு பதில் சொல்லாம எப்படி கடந்து போவாங்க?